குட் மார்னிங். நாம போன வாரம் பைபிள் ஸ்டடியில நியாயாதிபதிகள் புஸ்தகத்தினுடைய 3வது அதிகாரத்திலிருந்து 3 நியாயாதிபதிகளை பற்றி பார்த்தோம். யாரு? ஒத்னியேல், ஏகூத், ஷம்கார். இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம மீதமுள்ள நியாயாதிபதிகளை பற்றி பார்ப்பதற்கு பிரைமரி டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸும் பிள்ளைங்களும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை நமக்கு நடத்த போறாங்க. அதுக்கு முன்னால நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நமது ஆயரவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அன்பான ஓய்வு நாள் பள்ளியினுடைய பொறுப்பாளர்களே, தன்னுடைய நேரத்தையும் தாளந்துகளையும் ஒதுக்கி ஆண்டவருடைய வார்த்தைகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் பெருமக்களே, அன்பான குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவரை பற்றி, அவருடைய அன்பை பற்றி நாம் அறிந்து கொண்டு குழந்தைகள் வளருகின்ற காலங்களிலே ஆண்டவருடைய விசுவாசத்திலே அவருடைய அன்பை பெற்றவர்களாக, அந்த அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாக, ஆண்டவருக்கு பிரியமாக வாழுகின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு பக்குவப்படுத்துகின்ற இந்த ஓய்வு நாள் பள்ளி ஊழியத்தின் மூலமாக இதில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். குழந்தைகளை வாழ்த்துகிறேன். இந்த கடினமான தொற்று காலத்திலே, பேண்டமிக் பீரியட் என்று சொல்லப்படுகிற இந்த கடினமான காலங்களிலே ஆண்டவருடைய அருளும் அவருடைய ஆசியும் உங்களோடு எப்போது இருக்கும்படியாக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஜெபம் செய்வோமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான நாளிலே உமக்கு நன்றி பெறும் உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் அருமையான திருச்சபைக்காக, திருச்சபையில் உள்ள குடும்பங்களுக்காக, திருச்சபையில் நடைபெறுகின்ற ஓய்வு நாள் பள்ளி ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக குழந்தைகளுடைய உள்ளங்களிலே விதைக்கிற உடைய வசனங்கள் 60ம் 100மாக பலன் கொடுக்க நீர் அருள் புரிவீராக. உம்முடைய பிள்ளைகள் உம்மை முழுவதுமாய் புரிந்து கொள்ளத்தக்கதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், யாரை உயர்த்தவும் யாரை மேன்மைப்படுத்தவும் யாரை கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றம் வந்தார் என்கிற சத்தியத்தை சரியானபடி புரிந்து கொள்ள பலன் தார். அதை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களுக்கு தெளிந்த ஞானத்தை தார். ஆண்டவரே, இதிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஆசிரியர்கள், தன்னார்வ தொண்டர்கள் அத்தனை பேரையும் ஆசீர்வதி. பல விதங்களிலே உதவி செய்கிற அன்பர்களை ஆசீர்வதி. ஒவ்வொரு குழந்தைகளும் ஒளிவமர கன்றுகளைப் போல வளர உம்முடைய சகல வளர்ச்சியையும் குழந்தைகளுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமது நாமத்திலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய கடவுளுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். God bless you children. God bless you. Hi, good morning. நம்ம இன்னைக்கு பிரைமரி டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் ஓட ப்ரோக்ராம பார்க்க போறோம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட் நம்மள இந்த மந்த் ஃபுல்லா பத்திரமா பாத்துக்கிட்டாரு. அதுக்காக நம்ம அவரை துதித்து ஓ தேவனுக்கு மகிமை என்ற பாடலை பாடுவோமா? Oh, glory to God, He has lifted me up, He has lifted me up, I know. He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more, I love Him more and more, and when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. Oh, தேவனுக்கு மகிமை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், மென்மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் உள்ளபடி நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும், இடையில்லாமல் ஜெபிக்க வேண்டும், எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். இந்த வசனங்களை முன்னிறுத்தி நாம் ஒரு பாடலை கேட்போமா? Rejoice evermore, for this is the will of God. Rejoice evermore, for this is the will of God. Rejoice evermore, for this is the will of God. In Christ Jesus concerning you. Pray without ceasing, for this is the will of God. Pray without ceasing, for this is the will of God. Pray without ceasing, for this is the will of God in Christ Jesus concerning you. In everything give thanks, for this is the will of God. In everything give thanks, for this is the will of God. In everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. ஹலோ சில்ட்ரன், நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேம் டைம்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் உள்ள வின்னர்ஸையும் பார்ட்டிசிபென்ட்ஸையும் பார்த்துருவோம். ரவுண்ட் 1 இதுல பிக்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க. பிக்சர்ஸை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு வேர்ஸ் வரும். ஈஸியான வேர்ஸ் தான். சோ அந்த வேர்ஸஸை கண்டுபிடிப்போமா?
பைபிள் ஸ்டடி போர்ஷன்ல புக் ஆஃப் ஜட்ஜஸ் பத்தி பாத்துட்டு இருக்கோம். அந்த புக் ஆஃப் ஜட்ஜஸ்ல ஏற்கனவே நம்ம 3 ஜட்ஜஸ் பத்தி பாத்துட்டோம், ஒத்னியேல், ஏகூத், சம்ஹர். இப்போ நாம 4th ஜட்ஜான தெபோரால் பத்தி பார்க்க போறோம். இந்த தெபோரால் பைபிள்ல வர ஒரே லேடி ஜட்ஜ். இவங்க எப்படி இஸ்ரவேல் மக்களை எதிரிகள் கிட்ட இருந்து மீட்டாங்கன்றதான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இஸ்ரவேல் மக்கள் ஏகூத் மரணம் அடைந்த பின்பு கடவுளுக்கு விரோதமா பாவம் செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால காட் அவங்க மேல கோபப்பட்டு அவங்கள கானானிய ராஜாவாகிய யாபின் கையில ஒப்பு கொடுத்தாங்க. யாபின் ராஜா அவரோட சேனாதிபதியாகிய சிசேரா கையில இஸ்ரவேல் மக்களை கொடுத்தாரு. சிசேரா ஆரோசேத் மலை தேசத்துல வாழ்ந்து வந்தாங்க. இவர்கிட்ட 900 chariots of iron, அதாவது 900 இரும்பு ரதங்கள் இவர்கிட்ட இருந்தது. 900 இரும்பு ரதங்களோட இஸ்ரவேல் மக்களை ரொம்ப கொடுமையா நடத்திட்டு இருந்தாங்க. அந்த வேதனை தாங்காம இஸ்ரவேல் மக்கள் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாங்க. அப்ப காட் அவங்களுக்கு இறங்கி அவங்கள மீட்கிற பொறுப்ப தெபோரால் கிட்டயும் அவங்க ஃப்ரெண்ட் பாராக்கு கிட்டயும் கொடுத்தாங்க. இப்போ தெபோரால் லபிதோத்தின் மனைவி. இவங்க இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரிச்சுட்டு வந்தாங்க. இப்ப இஸ்ரவேல் மக்களின் பிரச்சனையான சிசேரா கையில இருந்து மீட்கிறதற்காக பாராக்க கூப்பிட்டு அனுப்புனாங்க. நீ நப்தலி புத்திரரிலும் செப்லோன் புத்திரரிலும் 10,000 பேரை கூட்டிக் கொண்டு தாபோர் மலைக்கு போக கடவாய் என்றும், நான் யாபினின் சேனாதிபதியாகிய சிசேராவையும் அவன் ரதங்களையும் அவன் சேனையையும் கீசுன் பள்ளத்தாக்கிலே உன்னிடத்திற்கு வர இழுத்து அவனை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிடவில்லையா? நீ என்னோட கூட வந்தால் நான் போவேன், நீ என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன். நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு அல்ல. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுப்பார். எழுந்து போ. கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நான் இருவேன். கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா? தெபோரால் பாராக்கு கிட்ட சொன்னதை கேட்டோம். பாராக்கும் தெபோரால் சொன்னதை கேட்டு அவங்களுக்கு கீழ்ப்படைந்து காட் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக தாபோர் மலைக்கு நேரா கிளம்பி போறாங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி இப்போ தெபோரால் சொன்ன வார்த்தையை கீழ்ப்படைந்து பாரா கிளம்பி போறாங்க. நாம இப்ப ஒபீடியன்ஸ் சாங்க பார்க்கலாமா? Obedience is the very best way to show that you believe. Doing exactly what the Lord commands, doing it happily. Action is the key to immediately joy you shall receive. Obedience is the very best way to show that you believe. O-B-E-D-I-E-N-C. Obedience is the very best way to show that you believe. பாராக்கும் தெபோராலும் தாபோர் மலைக்கு நேரா ஏறி போறதை கேள்விப்பட்ட சிசேரா தன்னுடைய படைகளை எல்லாம் கூட்டிட்டு கீசன் பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கினார். கீசன் பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கினதை பார்த்த தெபோரால் பாராக்கு கிட்ட சிசேராவுக்கு எதிர்கொண்டு போக சொல்லுவாங்க. கர்த்தர் உனக்கு முன்பாக செல்கிறார், நீ அவனுக்கு எதிர்கொண்டு போ அப்படின்னு சொன்ன உடனே பாராக் அவருக்கு எதிர்கொண்டு போய் கர்த்தருடைய பட்டய கறக்குனால சிசேராவை அவனோட சேனைகளையும் கலங்கடிப்பாங்க. கர்த்தருடைய பலம் நம்மளுக்கு கூட இருந்தனால நம்மளால சிசேராவின் படையை கலங்கடிக்க முடிந்தது. சோ கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய வல்லமையினாலதான் நம்மளால எதுனாலும் சாதிக்க முடியும். இப்ப நாட் மை மைட்ங்கிற சாங்க நம்ம பார்க்கலாமா? Not by might, nor by power, but by my spirit, says the Lord of hosts. Not by might, nor by power, but by my spirit, says the Lord. This mountain shall be removed, this mountain shall be removed, this mountain shall be removed, by my spirit, says the Lord. அவனோட 900 சேனைகளையும் கலங்கெடுத்து பாராக் அவங்கள ஆரோசேத் மலை தேசம் வரைக்கும் துரத்திட்டு போனாங்க. தன்னுடைய படைகளை எல்லாம் இழந்த சிசேரா தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக்கிறதுக்காக ஓட ஆரம்பித்தாங்க.
ஓட தொடங்கின உடனே அவங்க போகிற வழியில ஏபேரின் மனைவி ஆகிய யாகேல் அவங்க கூடார வாசல்ல நின்று பாத்துட்டு இருப்பாங்க. அவங்க சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய் உள்ளே வாரும் அப்படின்னு சொல்லி அவங்கள உள்ள கூட்டிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு பாக்கலாமா? குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி தாகமா இருக்கிறேன். உள்ளே வாரும் என் ஆண்டவரே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும். யாகேல் சிசேராவை உள்ளே கூட்டிட்டு வந்து அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அப்போ சிசேரா எனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி தான் அப்படின்னு கேட்பாங்க. யாகேல் தண்ணி என்ன, நான் பாலே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி பால் துருத்தி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. பால் துருத்தியை கொடுத்து அவங்கள தூங்க வைக்கிறதுக்காக பெட்ஷீட்னால மூடுவாங்க. மூடின உடனே சிசேரா, நீ வெளியே போய் நில்ல, யாராவது வந்து என்ன கேட்டா நான் இங்க வரலன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொன்ன யாகேல் அவங்கள பெட்ஷீட்டால மூடி தூங்க வைப்பாங்க. சிசேரா தூங்குனதுக்கு அப்புறமா யாகேல் கூடார வேலை செய்யற பெரிய ஆணி எடுத்துட்டு வந்து சுத்தியலால சிசேராவோட தலையில அடிப்பாங்க. சிசேரா அதனால இறந்து போயிடுவாங்க. சிசேரா இறந்ததுக்கு அப்புறமா யாகேல் கூடாரத்துக்கு வெளியே வந்து நிற்பாங்க. அப்போ பாராக் சிசேராவை தேடி வருவாங்க. நீ தேடுகிற மனுஷனை நான் உமக்கு காண்பிப்பேன். இப்போ கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும்படி தெபோரால் பாராக் சிசேராவை முறியடித்தாலும் அதோட மகிமை இன்னொரு பெண்மணி கைக்கு தான் கிடைக்கும்னு சொல்லி தெபோரால் முன்னாடியே சொல்லுவாங்க. அது நிறைவேறும்படி யாகேல் கையில சிசேராவை கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது எவ்வளவு பெரிய எதிரியானாலும் நம்மளால எதிர்த்து ஜெயிக்க முடியும். அந்த இஸ்ரவேலன் மக்களை சிசேரா கிட்ட இருந்து யாபின் கையில மீட்டதுனால பாராக்கும் தெபோராலும் கலிகூர்ந்து மகிழ்ந்து தேவனை பாடினாங்க. அதே போல நாமளும் இப்போ கலிகூர்வோம் என்ற பாடலை பாடி மகிழ்வோமா? யார்
ரவுண்ட் 2 நிறைய பைபிள் உள்ள நேம்ஸ்க்கு மீனிங்ஸ் இருக்குல்ல, அந்த மீனிங்ஸ் எல்லாம் என்னன்னு கண்டுபிடிப்போமாமா? கர்த்தருடைய கண்கள் அவரை நம்பி இருக்கிறவர் மேல் இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளை நடக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு காக்கிறார். இது வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். So let's cheerfully sing Angel of the Lord song. The angel of the Lord encampeth round about them that fear him, and delivereth them. The angel of the Lord encampeth round about them that fear him, and delivereth them. Oh, taste and see that the Lord is good. Happy is the man that trusteth in him. Oh, taste and see that the Lord is good. Happy is the man that trusteth him. ஏன்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி செய்ய போறாங்க. ஆனாதான் உனக்கும் எனக்கும் இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்து வந்திருக்கேன். ஓ ஜாலி. இப்ப நாங்க ரெடி ஆயிட்டோம். இப்ப நீங்களும் ஆக்டிவிட்டி செய்ய ரெடி ஆகுங்க. இன்னைக்கு நான் என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறேன்னா சன் ஆக்டிவிட்டி பண்ண போறேன். நான் ஏன் சன் ஆக்டிவிட்டி பண்ண போறேன்? நம்ம என்ன பைபிள் போர்ஷன் பார்க்கிறோம்? நியாயாதிபதிகள். நியாயாதிபதிகள் 4th and 5th சாப்டர். ஜட்ஜஸ் 4 and 5. அதுல 5th சாப்டர்ல செகண்ட் ஹாஃப். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. என்ன போட்டிருக்கு அதுல? சன் வந்திருக்குல்ல, அதனாலதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சன் செஞ்சு காட்ட போறேன். அதுக்கு என்ன திங்ஸ்லாம் வேணும்னா சார்ட் பேப்பர் வேணும், கலர் பேப்பர், க்ளூ, சிசர், மார்க்கர் இல்லாட்டி ஸ்கெட்ச். ஓகே, நான் என்ன பண்ணிருக்கேன், இந்த சார்ட் பேப்பரை சர்க்கிள் கட் பண்ணி வச்சுட்டேன். ஏற்கனவே நான் வந்து சர்க்கிள் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி இந்த கலர் பேப்பர்ல நான் ஹேண்ட் பிரிண்ட் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் செய்வோம்ல ஹேண்ட் பிரிண்ட், இப்படி வச்சுட்டு கட் பண்ணுவோம்ல, அது மாதிரி கட் பண்ணி நான் ரெடியா வச்சிருக்கேன். இப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த சர்க்கிள் நான் வச்சிருக்கேன்ல, இந்த சர்க்கிள்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாவே க்ளூ அப்ளை பண்ண போறேன். நீங்க வந்து ஃபெவிஸ்டிக், ஃபெவிகால் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லா நான் என்ன பண்ணிட்டேன், க்ளூ பண்ணிட்டேன். க்ளூ பண்ணிட்ட பிறகு நான் வந்து இப்ப வந்து 1 by 1 கலர் பேஸ்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலர், ரெட், அதுக்கப்புறம் எல்லோ. நீங்களும் இதே மாதிரி முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு பண்ணீங்க, ஆக்டிவிட்டி ஈஸியா இருக்கும். ஆரஞ்சு, ரெட், எல்லோ, ஆரஞ்சு. அதே மாதிரி இந்த இங்கேயும் ஒரு ரெட், எல்லோ, orange, red, yellow, orange. அதே மாதிரி இங்க red, yellow, orange. இப்போ உங்களுக்கு இன் பிட்வீன் வேணும், கேப் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம்.
இப்ப நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் என்ன பண்ணிருக்கேன், இன்னொரு சர்க்கிள் நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இன்னொரு சர்க்கிள்ல உங்களுக்கு எல்லாருக்குமே ஸ்மைலி பிடிக்கும்ட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், ஸ்மைலி போட்டுட்டு மெமரி வேர்ஸ் வந்து நியாயாதிபதிகள் 5:31, அது வந்து ஜட்ஜஸ் 5:31, அதை வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். நீங்க என்ன செய்யணும், இந்த இடத்துல வந்து மெமரி வேர்ஸ் நான் வந்து சாப்டர் எழுதியிருக்கேன். நீங்க வந்து மெமரி வேர்ஸ் எழுதி சன் டிரா பண்ணி படிக்கலாம். இப்ப எல்லாம் மெமரி வேர்ஸ் படிக்கலாமா? அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று பாடினார்கள். பின்பு தேசம் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. Jesus wants me for a sunbeam to shine for Him each day. In every way try to please Him, at home, at school, at play. A sunbeam, Jesus wants me for a sunbeam, a sunbeam, a sunbeam. I'll be a sunbeam for Him. Jesus wants me to be loving and kind to all I see, showing how pleasant and happy His little one can be. A sunbeam, a sunbeam. Jesus wants me for a sunbeam, a sunbeam, a sunbeam. I'll be a sunbeam for Him. I will ask Jesus to help me to keep my heart from sin, ever reflecting His goodness and always shine for Him. A sunbeam, a sunbeam. Jesus wants me for a sunbeam, a sunbeam, a sunbeam. I'll be a sunbeam for Him. I'll be a sunbeam for Jesus. I can if I but try, serving Him moment by moment, then live with Him on high. A sunbeam, a sunbeam. Jesus wants me for a sunbeam, a sunbeam, a sunbeam. I'll be a sunbeam for Him. அடுத்ததா ஒபே இமீடியட்லி என்ற தலைப்புல ஸ்கிட் பார்க்கலாமா? படிச்சு முடிச்சாச்சாமா? அந்த புக்ஸ் எல்லாம் போய் எடுத்து வச்சிருமா. என்ன சொன்னாலும் 5 minutes சொல்லாதமா போறாது. ஈவினிங் வர அது அப்படியே தான் கிடக்கும். சரி, அந்த டால்ஸ் அங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதை அடிக்க முடியும். சொன்ன உடனே கீழ்படியணுமா, அதுதான் உண்மையான கீழ்படிதல். சரியா? ஜெசியா, கொஞ்சம் வாமா, கொஞ்சம் இந்த கத்தி எடுத்துட்டு வாமா. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணணும். என்னம்மா, காலையில இருந்தே இந்த செல்லையே பார்த்துட்டு இருக்க. மம்மி சொன்னா உடனே கீழ்படியணும்னு இப்பதானே சொன்னேன். சரி, போன்ட்ட சொல்லதுக்கு நானே போய் எடுத்துட்டு வரேன்.
ஸ்டவ் ஆன்ல இருக்கு சரியா? ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு சரியாமா? சரிம்மா. ஓகே, மறந்துடக்கூடாது. ஜெசியா ஜெசியா ஸ்டவ் ஆஃப் பண்ணலையாமா? ஐயோ மறந்துட்டேன் மம்மி. ஐயோ பாரு, அங்கெல்லாம் நம்ம கிச்சன்லாம் தீ பிடிச்சிச்சு பாரு. என்ன ஜெசியும் வீட்ல தீ பத்துச்சுன்னு கேள்விப்பட்டோம். என்னாச்சு? எப்படி தீ பத்துச்சு? கரண்ட் ஃபயர் வச்சு கட்டாயம் வந்துச்சு ஜெசியா. கேண்டில்ல கீழே வந்து தீ பத்திக்கிட்டா. என்ன ஜெசி எதுவுமே சொல்ல மாட்டேற? நான் சொன்னதா கரெக்ட். கரண்ட் ஃபயர் வச்சு பண்ணிருக்கோம். நான் சொன்னதான் கரெக்ட். எல்லாரும் சொன்னதும் தப்பு. என்னோட கீழ்படியாம இருந்துதான் எங்க வீட்டுக்கு தீ பத்துச்சு. என்ன கீழ்படியாம இருந்தா தீ பத்திக்குமா? ஆமா, எங்க அம்மா ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னாங்க. ஆனா நான் தான் ஆஃப் பண்ணல. ஹாய் குட்டீஸ், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஜெசியா வந்து கீழ்படியாம இருந்தா தீ பத்திக்கும்னு சொன்னாங்க. ஆமா, நேற்று ஆன்டி ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னதுனால அவ கொஞ்சம் லேட்டா ஆஃப் பண்ணனால எங்க வீட்டுல ஒரு சின்ன ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நம்ம மம்மி டாடி சொன்னா உடனே கீழ்படியணும் இல்லம்மா? நம்ம சப்போஸ் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம், அப்போ பஸ்ஸஸ் எல்லாம் ஸ்பீடா போயிட்டு இருக்கோம், மம்மி ஸ்டாப்னு சொன்ன உடனே நின்னாதான் நம்ம வந்து பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாற்றப்படுவோம்ல. அதே மாதிரிதான் கரண்ட்ல கூட தொடாதன்னு சொன்ன உடனே நீங்க கேட்கணும். கொஞ்சம் லேட் பண்ணா கூட பெரிய ஆக்சிடென்ட்ஸ் வர காரணமா இருக்கும் சரியா? கீழ்படிதல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உடனே நீங்க கேட்கணும். கேட்பீங்களா? வெரி குட். மம்மி சொன்னா எதுக்கு கேட்கணும், ஏன் இப்போ கேட்கணும், உடனே கேட்கணுமா அப்படின்லாம் யோசிக்கவே கூடாது சரியா? பைபிள்ல கூட நிறைய கேரக்டர்ஸ் காட் சொன்னதை உடனே கேட்டதுனால அவங்க பெரிய ஆனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஸ்டோரிஸ் பாக்குறோம்ல. அது போல நீங்களும் அம்மா அப்பாவுக்கு கீழ்படிஞ்சீங்கன்னா நீங்களும் பிற்காலத்துல பெரிய ஆட்களா வரலாம் சரியா? சரி ஆண்டி. வெரி குட். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப நன்றி சரியா? காட் நம்ம பெரிய ஒரு ஆபத்துல இருந்து நேற்று நம்மள காப்பாத்திட்டாங்க இல்ல சரியா? அதனால காடுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லலாமா? கண்டிப்பா. எங்க அம்மா அப்பா சொல்ல பிரச்சனை கேட்கிறேன். வெரி குட். Communicate with God. God talking to you and you are talking with God. பைபிள்ல பிரேயரை பத்தின நிறைய verses இருக்கு. அதுல ஒரு முக்கியமான verse தான், ஜெபத்தில் நீங்கள் என்னை எவைகளை கேட்டாலும் நான் உங்களுக்கு அதை தருவேன் அப்படின்னு ஏசப்பாவே சொல்லியிருக்காரு. நம்ம இப்ப ரோப் ஹோல்டர்ஸ் பிரேயர் பண்ணலாமா? ரோப் ஹோல்டர்ஸ் பிரேயர் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ரேச்சல் மிஷனரி. பிரைஸ் பாயிண்ட் வந்து ப்ரீ ஸ்கூலர்ஸ்க்கு 2 கிளாஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 20 பீப்புள் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரேயர் பாயிண்ட் வந்து சிபிசி ஃபாலோ அப் ப்ரோக்ராம்காகவும் நெக்ஸ்ட் ரேச்சலோட மேரேஜ் ப்ரிப்ரேஷனுக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிளெமெண்ட் மிஷனரி ப்ரேயர் அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து குமரக்குப்பம் வில்லேஜில் பிளேஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க. சண்டே சர்வீஸ்க்கும் சண்டே கிளாஸ்க்கும் அது கிடைச்சதுக்காகவும் இப்போ வந்து எல்லா வில்லேஜஸ்லேயும் ஓப்பன் டோர் கிடைச்சிருக்கு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரேயர் பாயிண்ட் குமரன்குப்பம் வில்லேஜ்லேயும் பெருமாச்சேரியில் 30th ஜனவரி ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க போகிற அவுட்ரீச் ப்ரோக்ராம்காக ப்ரேயர் பண்ண சொல்லியிருக்காங்க. சண்டே சர்வீஸ்க்கு நிறைய பேர் வராங்க. அவங்க எல்லாருமே பேப்டிசம் எடுக்கணும் ஃபியூச்சர்ல. அப்புறம் பெருமாச்சேரியில ஒரு சர்வீஸ் சென்டர் பிளேஸ், சண்டே ஸ்கூலும் சண்டே சர்வீஸும் கண்டக்ட் பண்றதுக்கு. அப்புறம் சைல்டு பிளெஸிங்காக கீதா, சுமதி, துர்கா, கார்த்தி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ரெய்னா வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. எஸ்பா, இந்த நாளை தந்தக்காக நன்றி. இன்னைக்கு நாங்கள் ரேச்சல் அக்காவுக்காகவும் கிளெமெண்ட் அங்கிளுக்காகவும் ரோப் ஹோல்டர்ஸ் ப்ரேயர் பண்ண வந்திருக்கோம் ஏசப்பா. ரேச்சல் அக்கா லாஸ்ட் வீக் 2 செஷன் நடத்தினாங்க ஏசப்பா. 20 ப்ரீ ஸ்கூலர்ஸ் அதில் அட்டென்ட் பண்ணாங்க ஏசப்பா. அதுக்காக ரொம்ப நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இனி அவங்க சிபிசி ப்ரோக்ராம் ஃபாலோ அப்லேயும்
எல்லாம் நல்லபடியாக நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. அவங்களோட மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நல்லபடியாக நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. கிளமெண்ட் அங்கிள்காகவும் ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. அவங்களுக்கு குமரகுப்பம் கிராமத்தில் ஒரு இடம் கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி. அங்கே அவங்க சண்டே சர்வீஸு சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம் எல்லாம் நடத்த அவங்களுக்கு உதவி செய்கிறீங்க ஏசப்பா, அதற்காக நன்றி ஏசப்பா. தொடர்ந்து குமரகுப்பம் மற்றும் பெருமாள் சேரி கிராமத்தில் அவங்க பண்ணுற எல்லா ஊழியத்துக்காகவும் ப்ரே பண்ணுறேன் ஏசப்பா. இனிமேலும் அங்கே நல்லபடியாக ஊழியம் நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த மந்த் எண்டில் கிளமெண்ட் அங்கிள் 3 வில்லேஜஸில் மினிஸ்ட்ரி பண்ணலான்னு இருக்காங்க ஏசப்பா. அந்த அவுட்ரீச் மினிஸ்ட்ரியும் நல்லபடியாக நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நிறைய பேர் சண்டே சர்வீஸ் ஆர்வமாக அட்டென்ட் பண்ணுறாங்க ஏசப்பா. அதில் அட்டென்ட் பண்ணுற எல்லாருமே ஃப்யூச்சரில் நல்லபடியாக பேப்டிசம் எடுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா பெருமாள் சேரி கிராமத்தில் அவங்களுக்கு ஒரு வர்ஷிப் சென்டர் தேவைப்படுது ஏசப்பா, அதுவும் அவங்களுக்கு கூடிய விரைவில் அமைய கிருபை செய்யுங்க ஏசப்பா. சுமதி ஆண்டிக்காவும் கீதா ஆண்டிக்காவும் துர்கா ஆண்டிக்காவும் கார்த்தி ஆண்டிக்காவும் ப்ரே பண்ணுறோம். அவங்களையும் அவங்க ஃபேமிலிஸையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமீன். சங்கீதம் 47:8 தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். நம்மை ஆளுகிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு எத்தனை துன்பங்கள் நேரிட்டாலும் அவர் மறவாமல் கரம் பிடித்து வழி நடத்துகிறார். அவரை நாம் மகிழ்ந்து கொண்டு பாடுவோமா? God is still on the throne, and He will remember His own. Though trials may press us and burdens distress us, He will never leave us alone. God is still on the throne, and He will remember His own. His promise is true, He will not leave you too. God is still on the throne. தேவன் ஆளுகிறார், அறிவார் தம்முடையோ. துன்பங்கள் நெருங்கி பாரங்கள் சூழ்ந்தாலும் நம்மை தனியே விடா. இன்னும் ஆளுகிறார், தம்மவரை கைவிடா. தம் வாக்கு மாறா, உந்தனை மறவா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. பைபிள்ல மார்க் 12:30 சொல்லியிருக்கு. அப்படி நம்ம கடவுளிடத்துல முழுமையா 100% அன்பு கூறும்போது என்ன நடக்கும்னு ஒரு கதை மூலமா இப்ப நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கதை கேட்கணும்னா எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஆன்ட்டி இப்போ உங்களுக்காக ஒரு கதை சொல்ல போறேன். சாம் என்ற ஒரு அண்ணா இருந்தாங்க. அந்த அண்ணா ஏசப்பா மேல பயங்கரமான அன்பு செலுத்துகின்ற அண்ணா. அந்த அண்ணா காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 வேளையும் தானியேலை போல ஜெபிக்கின்ற ஒரு அண்ணா. அந்த அண்ணா ராணுவத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ராணுவம்னா எதிரிங்கிட்ட இருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கின்ற வேலை. அங்க வேலை பாக்குறவங்கள சோல்ஜர்னு கூட சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வேலையை தான் சாம் அண்ணா செஞ்சிட்டு இருந்தாங்க. 10 நாளா பயங்கரமான போர் அங்க நடந்துட்டு இருந்தது. அதனால யாருக்குமே நல்ல சாப்பாடே கிடைக்கல. சாம் அண்ணனும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு 10 நாள் ஆச்சு. அதனால ராணுவத்துல ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. இவங்க எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருப்பாங்க. அதனால ட்ரக் மூலமா பேக்கெட்டா போட்டு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சாம் அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ட்ரக்கை பார்த்த உடனே ஓடுவாங்க. ஏன்னா நம்ம வீட்டுல கூட பிரியாணி பேக்கெட் வாங்கி வச்சாங்கன்னா அதை பார்த்துட்டு ஓடுவோம்ல. அது வாங்கி சாப்பிடுற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் நிம்மதியா இருக்காதுல்ல.
அதே போலதான் சாமனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அந்த ட்ரக்கை பார்த்த உடனே ஓடி போய் அவங்க பேக்கெட்டை வாங்கிக்கிறாங்க. அப்ப சாமனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி கடன் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா சாமன்னா அதை எடுத்துட்டு ட்ரீக்கு கீழே போறாரு. அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. ரொம்ப நாள் கிடைச்ச சாப்பாடை சாப்பிடுறத விட்டுட்டு எதுக்குடா ட்ரீக்கு கீழே போற அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறாங்க. ஆனாலும் சாமன்னா அதை பத்திலாம் வருத்தப்படாம அந்த ட்ரீக்கு கீழே போய் ஏசப்பா இந்த சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாக்கு ஒரு நன்றி ஜெபம் எடுக்கிறாங்க. அது போலதான் குட்டீஸ், நம்மளும் நமக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி நம்மளும் ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும். சாமனா சரி நன்றி செலுத்தின உடனே சரி சாப்பிடலாம் நினைக்கும் போது அந்த பேக்கெட்டை ஒரு நாய் பிடுங்கி எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிரும். சரி சாமன்னாவும் அந்த நாய் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிருவான். இத பாக்குற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பாருடா ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணா நாய் பின்னாடி ஓடுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனாலும் சாமன்னா அதை பத்தி எல்லாம் வருத்தப்படாம அந்த நாய் பின்னாடி ஓடுவான். அந்த நாய் 1 கிலோமீட்டர் தள்ளி அந்த பேக்கெட்டை போட்டுட்டு ஓடிடும். சாமன்னாவும் போய் அந்த பேக்கெட்டை எடுத்துட்டு சரி சாப்பிடலாம் நினைக்கும் போது திடீர்னு பயங்கரமான சத்தம் கேட்கும். சரின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எதிரி நாட்டுல உள்ளவங்க இவங்கெல்லாம் முன்னாடி இருந்த இடத்துலதான் கரெக்டா குண்டை போட்டிருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இறந்து கிடப்பாங்க. அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு மட்டும் சாம பார்த்துட்டு சாம் இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. சாம் அங்க போனோடனே அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், சாம் நீ நம்புற தேவன் உண்மையான தேவன்டா, உயிருள்ள தேவன்டா, அவர் தான்டா உன்னை பாதுகாத்து வச்சிருக்கிறாரு. நானும் அப்படிப்பட்ட ஜீசஸ தான் நான் நம்பணும்னு ஆசைப்படுறேன் சாம். ஏன்னா ஏசப்பா கிட்ட நான் ஒப்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுற சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறக்குறதுக்கு முன்னாடி ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அந்த இடத்துல மறிக்கிறான். அத சாமியும் ஏசப்பா பாதுகாக்கிறாரு. ரோமர் 8:28 சொல்லுது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. சாமனுடைய வாழ்க்கையில ஏசப்பா அவங்கள பாதுகாத்தாரு. அதே போல பைபிள்ல இருக்கிற நியாயாதிபதி டெபோராவுடைய வாழ்க்கையில போர்ல வெற்றியை கொடுத்தாரு. கத்திரத்தில் அன்பா இருக்கிறவர்கள் உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று டெபோராவும் பாட்டு பாடினாங்க. அதே போலதான் நம்மளும் ஏசப்பா கிட்ட அன்பா இருப்போம். அப்ப நம்ம சகலமும் நன்மைக்கு எதுவாய் நமக்கு அமையும் குட்டீஸ். Matthew 5:16 says, "Let your light shine before others, so that they may see your good works and give glory to your Father who's in heaven." As children, we must shine as a bright light to others by our good works. Now, let's sing the song, "You are the light of the world." You are the light of the world, said Jesus, the Lord of Lords. You are the light of the world, said Jesus, the Lord of Lords. If you do always good work, your light will shine in this world. If you do always good work, your light will shine in this world. Men may see your shining light and glorify your Father in heaven. Men may see your shining light and glorify your Father in heaven. உலகத்தின் வெளிச்சம் நீ என்று உன்னதர் இயேசு சொன்னார். உலகத்தின் வெளிச்சம் நீ என்று உன்னதர் இயேசு சொன்னார். உன் கிரியை நல்லதானா, உன் வெளிச்சம் பிரகாசிக்கும். உன் கிரியை நல்லதானா, வெளிச்சம் பிரகாசிக்கும். இதனை காணும் யாவரும் பிதாவை மகிமைப்படுத்துவார். இதனை காணும் யாவரும்
எல்லாம் என்ன பண்றீங்க? நாங்க இங்க விளையாடிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, உங்களுக்கு இப்போ சில இதெல்லாம் நான் சொல்ல போறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த இடத்தை விட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. ஏன்னா அந்த பகுதியில புதுசா ஏதோ ஒரு மிருகம் வந்திருக்கான். அந்த மிருகம் ரொம்ப மோசமான மிருகமா, ஆனா நல்லா நைஸா பேசுமா. அப்படியா? சரிப்பா, நாங்க இங்கே இருக்கோம், இங்கே விளையாடுறோம், எங்கேயும் போக மாட்டோம். அது மட்டும் இல்ல, அது ரொம்ப தந்திரமா பேசுமா. அதனால நான் சொல்றத நீங்க எப்பவுமே கேட்டு கீழ்ப்படிந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகேப்பா. இப்போ இந்த இடத்த விட்டு நீங்க எங்கேயுமே போக கூடாது. நீங்க உங்க 3 பேருக்கும் சொல்றேன், நல்லா காதுல வாங்கிக்கோங்க. ஓகே, போதும். எத்தனை தடவை சொல்வீங்க? நம்ம எல்லாம் என்ன பண்ண போறோம் இப்போ? அப்பா சொன்ன மாதிரி கேட்க போறோமா, இல்ல அந்த இடத்துக்கு போய் அது என்ன புது மிருகம்னு போய் பார்க்க போறோமா? நம்ம இப்ப எல்லாம் வாங்க கிளம்பி அந்த ஏரியாவுக்கு போவோம். போய் அது என்ன மிருகம்னு பார்த்துட்டு வரலாம். வாங்க போலாம். அப்பா என்ன சொன்னாங்க? அங்கெல்லாம் போக கூடாதுன்னாங்களே. இங்க நம்ம எவ்வளவு ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா எவ்வளவு ஜாலியா இருக்கிறோம். அங்க போய் மாட்டிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா விளையாட முடியாது, ஜாலியா சாப்பிட முடியாது, நம்ம இஷ்டமா இங்க இருக்கிற மாதிரிலாம் அங்க இருக்க முடியாது. தெரியும்ல? அப்பா சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? ஏய் சும்மா அப்பா அப்பான்னு வரியா இல்லையா? நான் இப்ப போறேன். அப்பா சொல்றதுக்கு கீழ்ப்படியலன்னா அப்புறம் நான் வம்புல போய் நீ மாட்டிப்ப. சொன்னா கேளு. அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. வா போலாம், வா. நம்ம ஏரியாவுக்கு நிறைய புதுசு புதுசு விருந்தாளிகள்லாம் வந்து இருக்கிறாங்க. எப்படியாவது இவங்களை ஏமாத்தி இவங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தெல்லாம் நம்ம பிடிங்கிடலாம். ஐயோ பயமா இருக்கே. யாரு இவரு? நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடி இங்க என்ன இருக்குதுன்னு உனக்கு சொல்றேன், அப்புறமா நீ முடிவு எடுத்துக்கோ. இங்க வந்தானா ரொம்ப ஜாலியா இருக்கலாம். அதுதானே வந்திருக்கேன். என்ன என்கிட்ட காட்டுங்க, என்னெல்லாம் இருக்கு இங்க சொல்லுங்க. இங்க வந்து அருவி இருக்கு, பழம் இருக்குது, செம்மையா நீங்க ஜாலியா கொண்டாடலாம், விளையாடலாம், சந்தோஷமா இருக்கலாம். அப்படியா? சரி வாங்க போலாம். அங்க தெரியுது பத்தியா? அந்த இடத்துல போய் நீ நில்லு, நான் வரேன். ஓகே ஓகே. வாங்க வாங்க பிள்ளைங்களா. என்ன எல்லாம் ஒரே ஆள் ஒரு ஆளை காணோம். நீ என்ன ரொம்ப சோகமா இருக்கிற? என்னன்னே தெரியல. எப்போ இப்படி இருக்க மாட்டிய? அப்பா, தம்பிய அந்த மிருகம் சாப்பிட்டுடுச்சுப்பா. ஓய்யோ, என்னுடைய சின்ன பையனை நீங்க போய் அங்க போய் மாட்டி விட்டீங்களா? உங்களுக்கு நான் இங்க எவ்வளோ சுதந்திரம் கொடுத்தேன், எவ்வளோ ஜாலியா இருந்தீங்க பாத்தீங்களா? கீழ்ப்படியாதனால எல்லாம் உங்க ஜாலியெல்லாம் காலி ஆயிடுச்சா? இப்ப சந்தோஷமா நான் போகாதீங்கன்னு பாருங்க. இங்க வீட்டுல எவ்வளோ சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு ஜாலியா இருந்தீங்க. அங்க போய் என் பேச்சை கேட்காம அங்க போய் மாட்டின்னு எல்லாமே போச்சா? ஆமாப்பா, தம்பி வேற ரொம்ப அழுதாப்பா. நான் வேற அவனை விட்டுட்டு ஓடி வந்துட்டேப்பா. அது பார்க்க ரொம்ப பயமா இருந்தது. அதனால நீங்க சொல்ற பேச்சை கேட்காம நான் தான் அவனை கூட்டிட்டு போனேன். பாத்தீங்களா, நான் உங்க கீழ்படியிலன்னு தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுப்பா. இனிமே அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, ஒழுங்கா கீழ்ப்படிங்க. கீழ்ப்படியாம போனீங்கன்னா என்ன ஆகுது பாத்தீங்களா? உங்களுடைய சுதந்திரம் எல்லாம் போச்சு. இனிமே
அவன் பாரு அங்க எப்படி கஷ்டப்பட போறான்னு தெரியல. அப்படிலாம் இருக்காதீங்க, சரியா? சரிப்பா. இப்போ நம்ம நியாயாதிபதிகள் 4வது அதிகாரத்திலேருந்து தெபோரால் பற்றியும் பாராக் பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம தெபோரால் பற்றி பார்க்கலாம். தெபோரால் பற்றி பார்த்தோன்னா அவங்களோட தைரியம். நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தோன்னா, தெபோரால் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள் அப்படின்னு இருக்கு. அவங்க ஒரு தீர்க்கதரிசி, இஸ்ரேல் மக்களை ரொம்ப தைரியமாக நியாயம் விசாரிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, பாராக் கிட்ட போய் ரொம்ப தைரியமாக சொல்கிறாங்க, காட் உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்களே, நீ தானே போய் அந்த பேட்டிலில் வின் பண்ண போகிற அப்படின்னு போய் தைரியமாக கேட்குறாங்க. செகண்ட் நம்ம பார்த்தோன்னா அவங்க காடை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க. நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில், அதற்கு அவள் நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? பாராக் வந்து நீங்கள் என் கூட போருக்கு வரணும்னு சொன்னோன்னா தெபோரால் என்ன சொல்கிறாங்க, நான் கண்டிப்பாக உன் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால அவங்க அப்படி சொல்கிறாங்க? ஏன்னா கடவுளை அவங்க நம்புறதுனால தான் அவ்வளோ தைரியமாக சொல்கிறாங்க. ஆமாம், நீங்களாம் எக்ஸாம் போகணுன்னா பயப்படுவீங்களா மாட்டிங்களா? பயப்படுவீங்களா? நமக்கும் பயம் வரும்ல. நமக்கு எப்படி எக்ஸாம் எழுத போகிறோம், எக்ஸாம் பேப்பர் எப்படி ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா எல்லாம் ஞாபகம் இருக்குமா அப்படிலாம் நினச்சி நம்ம பயப்படுவோம்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. ஏன்னா நம்ம யார் மேலே நம்பிக்கையாக போகிறோம்? எக்ஸாமுக்கு கடவுள் மேலே நம்பிக்கையாக போகிறோம். ஆனால் நம்ம நம்பிக்கையாக போனாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பேர் பண்ணுவோம். நம்ம ஆனால் நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்? ப்ரிப்பேரே பண்ணாமல் நான் காடை நம்புகிறேன், நான் பிலீவ் பண்ணுற காடை, நான் ப்ரேயர் பண்ணியிருக்கேன், நான் நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிலாம் நினச்சி நம்ம போவோம்ல. ஆனால் நம்ம பார்க்குறோம் வசனம் நீதிமொழிகள் 21:31, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்ம சைட்லேருந்து நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம காட் கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம விசுவாசமாக போகும்போது நமக்கு காட் ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க? நம்ம போய் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோன்னே நம்ம படித்ததெல்லாம் நம்ம மைண்டுக்கு வரவும், நம்ம கரெக்டாக அதை வந்து அந்த டைமில் நம்ம எழுதுறதுக்கும் காட் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? தேர்ட் நம்ம பார்த்தோன்னா தெபோரால் வந்து எப்பயோ கடவுளை வந்து துதிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேட்டிலில் வின் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு காடை தான் ப்ரைஸ் பண்ணுறாங்க. சங்கீதம் 34:1 கூட நம்ம பார்க்குறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. நம்ம என்ன பண்ணுவோம்? காடை நம்ம லைஃப்பில் எல்லா டைமுமே நம்ம ப்ரைஸ் பண்ணுவோம். நீங்கள் எதுக்கெல்லாம் ப்ரைஸ் பண்ணுறீங்க? நல்ல பேரண்ட் கிடச்சிருக்கா ப்ரைஸ் பண்ணுறீங்களா? எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கினா ப்ரைஸ் பண்ணுறீங்களா? காட் நம்மளை டெய்லி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களா, அதுக்காக ப்ரைஸ் பண்ணுறீங்களா? நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயுமே நம்ம லைஃப்பில் காடை துதிச்சுட்டே இருக்கணும். சரியா? இப்போது நம்ம 3 பாயிண்ட் தெபோரால் பற்றி பார்த்துருக்கோம். என்னெல்லாம்? அவங்க தைரியம், விசுவாசம், தேர்ட் வந்து துதிக்கிறாங்க, கடவுளை எப்போ துதிக்கிறாங்க. இதே மாதிரி நம்மளும் நம்ம லைஃப்பில் இந்த 3த்துமே ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பாராக் பற்றி பார்க்கலாமா? பாராக் பற்றி ஃபஸ்ட் பார்த்தோன்னா அவரோட ஃபியர், ரொம்ப பயப்படுறார். அதனால்தான் நியாயாதிபதிகள் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அதற்கு பாராக் நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோடு கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றார். அவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் என் கூட வந்தால் மட்டும்தான் நான் போவேன் அப்படின்னு தெபோரால கூப்பிட்றாங்க. எங்கே? போருக்கு. நீங்கள் என் கூட வந்தால் நான் போருக்கு போவேன், இல்லைன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். எதனால அப்படி சொல்கிறாரு? ஏன்னா அவர் பயப்படுறாரு. இதே மாதிரி நம்ம பைபிளில் தாவீது கோலியாத் கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல. கோலியாத் வந்து இஸ்ரேல் மக்கள் கூட போருக்கு வரும்போது இஸ்ரேலில் இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு பயப்படுறாங்க. அங்கே இருக்க கிங் கூட பயப்படுறாருல்ல. ஆனால் யார் ரொம்ப தைரியமாக போய் கோலியாத்தை வந்து யுத்தத்தில் வெல்றா? நம்ம தாவீது. எதனால அவ்வளோ தைரியமாக போகிறாரு? அவர் கடவுள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, காட் அவர் கூட எப்பயும் இருக்காருன்னு அவரை நம்புறதுனால என்ன பண்ணார்? ரொம்ப தைரியமாக போய் அந்த இஸ்ரேல் மக்கள் அவர் மூலமாக வெற்றி அடைஞ்சாங்கல்ல. ஆனால் இங்கே நம்ம பாராக் பற்றி என்ன பார்க்குறோம்? பாராக் வந்து காட் அவருக்கு வந்து ஏற்கனவே சொல்லிட்டார், இவர் தான் அந்த பேட்டிலில் வின் பண்ண போறாரு சொல்லி இவர் என்ன பண்ணலை, அவர் வந்து என்ன பண்ணல, ரொம்ப பயந்து அந்த பேட்டில் வந்து டிலே பண்ணுறாரு. செகண்ட் பார்த்தோன்னா நம்பிக்கை அற்றவராக இருக்கார், ஒரு ஹோப்லெஸ் மேனாக இருக்கார். அவர் அதனால தான் ஹோப்லெஸ் மேனாக இருக்கனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? தெபோரால் நீங்களே என் கூட வரணும், அவர் தான் வின் பண்ண போகிறாரு, அவனுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால என்ன பண்ணுறாரு? நீங்களே என் கூட வந்தால் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்கிறாரு.
ஒருவேளை கடவுளுடைய சித்தம் நம்ம மூலமா ஏதாவது காரியம் கடவுளுடைய சித்தம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு பயப்படாம கடவுள் மேல முழு நம்பிக்கையா அந்த காரியத்தை நம்ம செய்யணும். நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரேயர் பண்ணிட்டு கடவுள்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா காட் நம்மளை சூப்பராக கைட் பண்ணுவாங்க. சரியா? நம்ம பாராக்லேருந்து என்னெல்லாம் பார்த்தோம், ஃபியர் ஹோப்லெஸ் மேனாக இருக்காரு. நம்ம இப்படி இல்லாமல் தெபோரால் மாதிரி எப்பயும் ஃபெய்த்ஃபுல்லாக தைரியமாக கடவுளை எப்பயும் துதிச்சுட்டு நம்ம இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம யுத்தங்கள் வந்தாலும் அப்படின்ற சாங்கை பார்க்கலாம். வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு. சத்தத்தை உயர்த்திடு, நெஞ்சத்தை தாழ்த்திடு, கருத்தோடு நீ ஜெபம் செய். யுத்தங்கள் வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு. சத்தத்தை உயர்த்திடு, நெஞ்சத்தை தாழ்த்திடு, கருத்தோடு நீ ஜெபம் செய். ஜெபம் செய் செய், உண்மையாய் செய், தினம் செய் செய், ஸ்தோத்திரம் செய். ஜெபம் செய் செய், உண்மையாய் செய், தினம் செய் செய், ஸ்தோத்திரம் செய். மோசேயின் ஜெபத்தினால் செங்கடல் பிளந்தது, யோசுவா ஜெபத்தினால் யோர்தானும் நின்றது. மோசேயின் ஜெபத்தினால் செங்கடல் பிளந்தது, யோசுவா ஜெபத்தினால் யோர்தானும் நின்றது. சாலமோன் ஜெபத்தினால் மகிமையும் வந்தது, இயேசுவின் ஜெபத்தினால் எல்லாமே நடந்தது. சாலமோன் ஜெபத்தினால் மகிமையும் வந்தது, இயேசுவின் ஜெபத்தினால் எல்லாமே நடந்தது. ஜெபம் செய் செய், உண்மையாய் செய், தினம் செய் செய், ஸ்தோத்திரம் செய். ஜெபம் செய் செய், உண்மையாய் செய், தினம் செய் செய், ஸ்தோத்திரம் செய். யுத்தங்கள் வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு. சத்தத்தை உயர்த்திடு, நெஞ்சத்தை தாழ்த்திடு, கருத்தோடு நீ ஜெபம் செய். யுத்தங்கள் வந்தாலும் ஒத்தையாய் நின்றாலும் உன்னோடு தேவன் உண்டு. சத்தத்தை உயர்த்திடு, நெஞ்சத்தை தாழ்த்திடு, கருத்தோடு நீ ஜெபம் செய். ஜெபம் செய் செய், உண்மையாய் செய், தினம் செய் செய், ஸ்தோத்திரம் செய். ஜெபம் செய் செய், உண்மையாய் செய், தினம் செய் செய், ஸ்தோத்திரம் செய். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பகுதி என்னன்னா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம். இதுல இந்த 5ஆம் அதிகாரத்தை குறித்து தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 5ஆம் அதிகாரத்துல இது ஒரு ஸ்தோத்திர பாட்டாக இருக்குது. இந்த ஸ்தோத்திர பாட்டை யார் பாடுறாங்கன்னா தெபோராலும் அபினதாமின் குமாரனாகி பாராக்கும், இவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்தோத்திர பாட்டை பாடுறாங்க. இவங்க யாருக்கெல்லாம் பாடுறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனத்துக்காக இவங்க இந்த பாடலை பாடுறாங்க. அவங்க கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறாங்களாம். 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல கர்த்தருக்கு மகிமையை செலுத்துறாங்க. 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்துல கர்த்தருடைய மகத்துவங்களை சொல்லி இவங்க பாடுறாங்க. அடுத்ததாக இவங்க தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயினன்னு சொல்லி கிராமங்களை குறித்து அதுக்காக அவங்க அதிகமா கவலைப்படுறாங்க. நாம கூட என்ன செய்யணும், அநேகருக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம வழியில வாகனத்துல போகும்பொழுது மற்றவங்களாம் நம்ம பாக்குறோம், எவ்வளவு பேருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா நம்ம நமக்காக நம்ம குடும்பத்துக்காக மாத்திரம்தான் நம்ம கவலைப்படுறவங்களா இருக்கிறோம். நம்ம உலகத்துக்காக, நம்ம தேச மக்களுக்காக, அநேகருக்காக நம்ம என்ன செய்யணுமா, கவலைப்பட்டு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். அடுத்ததாக சொல்றாங்க, விழி விழி தெபோராலே விழி, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போன்னு சொல்லி தெபோராலே விழி விழின்னு சொல்லிட்டு தெபோரால சொல்றாங்க. அத பாராக்கே சொல்றாங்க. தெபோரால விழிக்க சொல்றாங்க, பாராக்க எழும்ப சொல்றாங்க. இப்படியாக அவங்க 2 பேரும் என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேலின் ஜனங்களை அவங்க குறித்து சொல்றாங்க. அடுத்ததாக சொல்றாங்க, இவங்க யுத்தத்துக்கு போறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போனா அவங்க நம்ம என்ன செய்யணும், அவங்க
இன்னும் என்கரேஜ் பண்ணணும். சரி நீங்க இந்த காரியத்தை செய்யுங்க, அந்த காரியத்தை செய்யுங்க, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், அவங்க என்கரேஜ் பண்ணணும். ஆனா நம்ம என்ன செய்யறோம், டிஸ்கரேஜ் பண்றவங்களா தான் இருக்கிறோம், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றோம். இங்க கூட பாருங்க, ஒரு கூட்ட ஜனம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது, ஒரு கூட்ட ஜனம் வந்து அசட்டையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற, அதாவது ஆதரவு காட்டுற ஜனங்க யாருன்னு சொன்னோம்னா பென்யமீனும் இசக்காரும் செபுலோனும் நப்தலி மாவீர் யாகேல் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களா, ஆதரவு காட்டுறாங்க யுத்தத்துக்கு போறதுக்கு. ஆனா ஆதரவு காட்டாத ஒரு கூட்டம் ஜனம் இருக்கிறாங்க, ரூபன், கீலியா, தான், ஆசேர், மோரேஸ் இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்களா, அந்த ஆதரவு காட்டாம இவங்க இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வானத்திலிருந்து கர்த்தர் மழையையும் மின்னல்களையும் வருஷிக்க பண்ணினாராம். வானத்துல இருந்து கர்த்தர் மின்னல்களையும் மழையையும் வருஷிக்க பண்றாரு. அப்போ இவங்க சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே யார் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னா யாகேல். அவங்கதான் வந்து ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக சொல்றாங்க. ஏன் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணா சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து தண்ணீரை கேட்டான் பாலை கொடுத்தால், ராஜாக்களின் கிண்ணியிலே வெண்ணெயை கொண்டு வந்து கொடுத்தாலும் சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, அவங்க வந்து யாகேலை குறித்து அதிகமா அவங்க சொல்றாங்க. ஏன்னா சிசராவை அவங்க என்ன செய்யறாங்கன்னா அடிச்சுட்டாங்க, அடிச்சு தண்ணி கேட்கிறாங்க. அவர் ஓடி வந்து யுத்தத்துல இருந்து ஓடி வந்து தண்ணீர் கேட்கறாங்க. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, வாருங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள கூட்டின்னு போயிட்டு அவங்களுக்கு பால் கொடுக்குறாங்க. பால் கொடுத்த மாத்திரத்துல இவங்க என்ன செய்யறாங்களா, பாலை கொடுத்து அவர் நல்லா தூங்கினாரு. தூங்கினதுக்கு அப்புறமா அவங்க சுத்தி வச்சு அவங்கள நெத்திலேயே சுத்தி வச்சு அடிச்சு அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. ஆனா ஒரு ராஜாவை இப்படி எல்லாம் நம்ம சாகடிக்க முடியுமா, ஒரு பெண்ணு வந்து இப்படி சாகடிக்க முடியுமா? ஆனாலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து அந்த நாள்ல அந்த நேரத்துல நிறைவேறுச்சு. எப்படி நிறைவேறுச்சு, ஒரு தீர்க்கதரிசியான ஒரு தெபோரான்னு சொல்றாங்க. அவங்க வந்து உண்மையாகவே கர்த்தருடைய தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி எல்லாம் சொன்னா கரெக்டா நிறைவேற இல்ல. அது போல இவங்களுக்கு என்ன நடந்தது, தீர்க்கதரிசி தெபோரான்னு சொன்ன வார்த்தை வந்து இந்த யாகலை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, சிசராவை சாகடிச்சுட்டாங்க. அதனால வந்து அவங்க ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக அவங்க சொல்றாங்க. இப்போ இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரியுமா கத்துக்கிறோம், கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள். ஆண்டவருக்கு விரோதமா நம்ம இருக்க முடியுமா, ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை நம்ம செய்ய முடியுமா? இது செய்யாத, இது தப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா நம்ம அதை போய் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு சரியா செய்வாங்களா? இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம், எக்ஸாம் எழுதும் போது நம்ம காப்பி அடிச்சு மற்றவங்களை பார்த்து அப்படிலாம் எழுதினா நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? அது ஆசீர்வாதமே கிடைக்காது, நமக்கு வந்து பிரயோஜனமாவே இருக்காது. அப்ப ஆண்டவர் அந்த காரியத்துல விரும்பல. ஆனா இன்னைக்கு பாருங்க, கர்த்தாவே உம்மை பகைக்கிற யாவரும் இப்படி அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. இப்படி எல்லாம் நம்ம பாட்டு பாட முடியுமா? எல்லா காரியத்திலும் எல்லா விஷயத்திலயும் ஆண்டவருக்கு நம்ம எப்படி இருக்கணும், உண்மையா இருக்கணும். ஒரு உண்மையான ஒரு தீர்க்கதரிசியான தெபோரால் சொன்ன வார்த்தை இந்த நாளில இந்த யாகையில கொண்டு ஆண்டவர் வந்து அந்த காரியத்தை செய்தாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு உண்மையோட ஆண்டவரை பின்பற்றி உண்மையாய் உறுதியாய் பின்பற்றி அவரை நம்ம வாழும்போது சகல விதமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வந்து கொடுப்பாங்க. ஆமென். Third round, know your Bible. பைபிள் உள்ள புக்ஸ்ல உள்ள கொஸ்டின்ஸ் 5 கொஸ்டின்ஸ் தான், அதை ஆன்சர் பண்ணிக்கலாமா? Ha 6:8 says,
He has showed you, O martyr, what is good and what does the Lord require of you, to act justly and to love mercy and to walk humbly with your God. ஒரு சின்ன ஸ்பேரோவை கூட கர்த்தர் மீட்டிருக்கிறார், அதை தினமும் போஷிக்கிறார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் அவரோட வேலைக்கு நம்மளை கூப்பிடும் போது நாமளும் தைரியமா ஒரு பின்னாடி போகலாம். இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாமா? Your eyes on the sparrow song. Your eyes on the sparrow, and your hand, it comforts me. From the ends of the earth to the depth of my heart, let your mercy and strength be seen. You call to your purpose as angels understand. For your glory, may you draw men as your love and grace demand. And I will run to you, to your words of truth, not by might, not by power, but by the Spirit of God. Yes, I will run the race till I see your face. Oh, let me live in the glory of your grace. You call me to your purpose as angels understand. For your glory, may you draw men as your love and grace demand. And I will run to you, to your words of truth, not by might, not by power, but by the Spirit of God. Yes, I will run the race till I see your face. Oh, let me live in the glory of your grace. And I will run to you, to your words of truth, not by might, not by power, but by the Spirit of God. Yes, I will run the race till I see your face. Oh, let me live in the glory. Oh, let me live in the glory. Oh, let me live in the glory of your grace. ஜெபம். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தாவே, பிரைமரி டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸாக, ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் உங்களுடைய வேத வசனத்தை தியானிக்கவும் பாடல்களை பாடவும் நீங்க தந்திருந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி.
தகப்பனே இந்த கிருபை இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காய் நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடத்தின் வாக்குத்தத்தமா ஏசாயா 41:13 உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவரே வாக்கு பண்ணின தேவன் இந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணிமணி போல காத்த தயவுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் தியானித்த அப்பா தீர்க்கதரிசியான தெபோராளை போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து தைரியம் உடையவர்களாய் கர்த்தாவே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த உலகத்தை நாங்கள் சந்திக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் அன்பின் தகப்பனே காரியங்கள் ஒன்றும் எங்களை பாதிக்காதபடி என் தேவன் எங்களோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை உணர்ந்து நாங்கள் காணப்பட உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே பாராக்கை போல தகப்பனே பயந்து அன்பின் தகப்பனே ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே பின்வாங்காதபடி எங்களோடு இருக்கிறவர் பெரியவர் என்பதை கர்த்தாவை உணர்ந்து நாங்கள் அன்வரே ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க தகப்பனே. தெபோராலும் பாராக்கும் சேர்ந்து கர்த்தாவே உண்மை துதித்து மகிழ்ந்தது போல நாங்களும் ஒவ்வொரு நாளும் துதித்து மகள உதவி செய்யுங்க கர்த்தாவே. தாவீது ராஜா கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்னது போல நாங்கள் எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்க என் தேவன் கிருபை பாராட்டுங்கப்பா. இடைவிடாமல் ஜெபம் பண்ண உதவி செய்யுங்க அன்பின் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவுள் என்று பாடி துதித்தார்களே அப்பா. உங்கள் அன்பு கூற ஆசீர்வதிக்கப்பட என் தேவன் கிருபை பாராட்டுவீராக தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சண்டே கிளாஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க அப்பா. எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, டீச்சர்ஸ் ஆசீர்வதிங்க, பொறுப்பாளர்களை ஆசீர்வதிங்க, எங்கள் போதகரை ஆசீர்வதிங்க, எங்கள் சபையை ஆசீர்வதிங்க, சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. எங்கள் வேளச்சேரி பகுதியை இந்த கருத்துல கொடுக்கிறோம் அப்பா. அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வாருங்க அப்பா. எங்கள் இந்திய தேசத்தையும் இந்த கருத்துல கொடுக்கிறோம், சமாதானத்தை கொடுங்க அப்பா தகப்பனே. ஒரு மாதிரி கொரோனாவினால் எந்த பாதிப்பும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க, சுற்றிலும் வேலையடைத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. தீமைக்கு நாசமோசங்களுக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. உங்களை ஏற பெற்ற கருத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஆண்டவருடைய அழைப்பு வரும் பொழுது அதை உதாசீனப்படுத்தி தாமதம் பண்ணுவது நல்லதல்ல அப்படிங்கிறத பாராக்குடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஆண்டவர் நம்மை அழைத்தால் உடனடியாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். சரி, இதன் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு நியாயாதிபதியை பற்றி கத்துக்க போறோம். அது நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும் உண்டு. அதை நீங்க படிச்சுட்டு வரீங்களா? இப்போ உங்களுக்கு சூப்பர் புக் கிளாசிக் சீசன் 2 எபிசோட் 16 காட்டப்படும். ஆல் தி பெஸ்ட்.